வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் ஃபீல்ட்லேருந்து சில இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸு, சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸு அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக ரிலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ தான் வெக்டார் ஃபீல்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வெக்டார் ஃபீல்டு முக்கியமானது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன்லாம் வரும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் பேசிக்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு 3 வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போய்க்கலாம். பாருங்க, இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் என்ன மீனிங் அப்படிங்கிறத பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிரேடியன்ட் அப்படிங்கிறது இந்த ரெப்ரசன்ட் பை ஒரு சிம்பிள், தட் இஸ் டெல்டா அல்லது நெபுலா அப்படின்னு வச்சுக்கலாம். டெல்டா ஈக்குவல் டு ஐ வெக்டார், அதாவது ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ இ பிளஸ் கே வெக்டார் டோ பை டோ இசட். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே ஃபங்க்ஷன் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மொத்தமே இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை ரொம்ப இன்டெப்த்லாம் வந்து எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் இது தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. ரைட்டா? எக்ஸாமினேஷனுக்கு இது தெரிஞ்சாலே போதுமானது. அப்போ டெல்டா அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா இந்த மூணுமே சேர்ந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. இப்போ ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் பை. அப்படி பை போட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பை வந்து ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கணும். ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 3x², 3y², y² x z இந்த மாதிரி ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், வெக்டாராக இருக்காது. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஜென்ஸ். இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டைவர்ஜென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோக்ஸ் தியரம் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரி, டைவர்ஜென்ஸ் என்னன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்டு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு, ஸ்கேலாரும் இந்த டெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து புள்ளி அப்படிங்கிறது வராது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெக்டாரை பொறுத்த மட்டும் புள்ளி வச்சு அது பேர் டாட் ப்ராடக்ட், கிராஸ் இன்ட்டு சிம்பிள் போட்டோம்னா அது வெக்டார் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்காது, இதில் புள்ளி இருக்கும். அப்போ கிரேடியன்ட்னா புள்ளி இருக்காது, டைவர்ஜென்ஸ் அப்படின்னா புள்ளி இருக்கும் அப்படிங்கிறத மீனிங். ரைட்டா? டைவர்ஜென்ஸ் என்னன்னு பாருங்க, டெல் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐ. அதே தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அதே தான் இருக்கும். இந்த இடத்துல எஃப் வெக்டார் கொடுக்கும்போது இந்த எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரையும் வெக்டார் தான் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு 2 வெக்டார் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்னா ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் டைவர்ஜென்ஸ் இஸ் ஒரு ஸ்கேலார் ஆப்ரேஷன். சரி, ஸ்கேலார் ஆப்ரேஷன், அதாவது இந்த ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலாராக இருக்கும். இந்த எஃப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா F1, F2, F3 போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் எப்படி பார்த்தீங்கன்னா F1 I வெக்டார் பிளஸ் F2 J வெக்டார் பிளஸ் F3 K வெக்டார் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஐயையும் மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 1. இதே ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் அப்படிங்கிறது 0. அதே மாதிரி ஐ வெக்டார் டாட் கே வெக்டார் அப்படிங்கிறது 0. அப்போ சிமிலராக இருக்கக்கூடிய ஐ ஜே கே இந்த மாதிரி 2 சிமிலரான வெக்டார்ஸை மட்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேலிடு, அதர்வைஸ் அது இன்வேலிடாக இருக்கும். இன்வேலிட்னா 0வாக இருக்கும், வேலிடுனா 1. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாராக இருக்கும். எஃப் வெக்டார் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் தான். எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாராக தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன அந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்னா பண்ண முடியாது. சரி, ரைட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ்க்கான மீனிங். இப்போ வந்து இந்த டைவர்ஜென்ஸ் இந்த டெல் டாட் எஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெல் டாட் எஃப் வந்து 0வா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்து இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட் வந்து எனக்கு வந்து ஸ்கேலராக தான் இருக்கும். அந்த ஸ்கேலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0வா ஆயிடுச்சுன்னா அது பேர் வந்து சொலினாய்டல் அப்படிங்கிறது மீனிங். சரி, வாட் இஸ் இஸ் பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ்? பிசிக்கல் மீனிங் என்ன? இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக வந்து டெல் டாட் எஃப் அப்படின்னு போட்டு வெக்டார்ஸோ இல்லாட்டி ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்கேலார் ஒரு நம்பர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பாசிட்டிவா, நெகட்டிவா, இல்லை 0வா, இந்த 3மே பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஜென்ஸ் இந்த வெக்டார் நம்ம வந்து எஃப்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டார் நம்ம டெல் டாட் எஃப் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஸ்கேலர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த சோர்ஸ் பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வெக்டார் ஃபீல்டு எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ஃபீல்டுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஃப்ளோ வச்சுக்கோங்களேன், அவுட் ஃப்ளோ இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் டைபோல் வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி எலக்ட்ரிக் மோனோபோல் எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி மூவ், ரைட்டா, இப்படியே போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் வச்சுக்கோங்க, இதை நோக்கி என்ன போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப இதுதான் சோர்ஸ் பாயிண்ட். அப்ப சோர்ஸ் பாயிண்ட்ல இருந்து அவுட் ஃப்ளோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா இந்த டைவர்ஜென்ஸ் வில் பி பாசிட்டிவ். சரியா? இப்ப இதே ஆப்போசிட் அப்படி முன்னாக்கு இருந்துச்சுக்கோங்களேன், ஒரு சோர்ஸ் பாயிண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நோக்கி அந்த ஃபீல்டுலாம் வந்து அக்குமுலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா அந்த டைவர்ஜென்ஸ் டெல்டா டிஃப் மீன் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு. நெகட்டிவ் சம் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கும்னு அர்த்தம். சரியா? இப்போ இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா டிஎஃப் வந்து ஜீரோனா என்ன மீனிங்? இட் மீன்ஸ் சொலினாய்டல். சொலினாய்டல் என்ன மீனிங்? அந்த ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோ நோ பாசிபிள். அப்ப இன்ஃப்ளோவும் இருக்காது, அவுட் ஃப்ளோவும் இருக்காது. அதாவது அந்த வந்து ஃப்ளோ, அதாவது சிம்பிளா பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ளோ இல்ல அப்படிங்கறது அதற்கான மீனிங். அதான் வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டல் அப்படிங்கறது அதற்கான மீனிங். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க கர்ல். இப்ப கர்ல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெக்டார் ப்ராடக்ட் கூட நம்ம சொல்லிக்கலாம், ரைட்டா? அதாவது ரெண்டுமே ப்ராடக்ட் தான் பண்றோம், இது வந்து வெக்டார் ப்ராடக்ட். அதாவது இந்த டெல்லையும் அந்த எஃப்ஐ நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து வெக்டாரா தான் இருக்கும். சரி, இப்ப பாருங்க இதை வந்து இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்ப இந்த கர்ல வந்து எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி தான் எழுதுறோம், ஒரு மாடுலஸ் மாதிரி எழுதுறோம், ஒரு டெட்டர்மினன்ட் மாதிரி. அப்ப ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். இப்போ வந்து டெல் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், இந்த இடத்துல இதுதான் எழுதியிருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஐ வெக்டாருக்கு நேரம் இது, ஜே வெக்டாருக்கு இது, கே வெக்டாருக்கு இது இன்னும் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க இந்த எஃப் அப்படிங்கிறது வழக்கம் போலதான் இந்த வெக்டார்ல இருந்து தூக்கி அப்படியே கரஸ்பாண்டிங்கா எழுதியிருக்கும். இது என்ன பண்ணணும்னா இப்போ ஐ வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையுமே இதை விட்டுட்டு இதுக்கு நேரம் இதையும் விட்டுட்டு இதை ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுவோம். இந்த டெட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல் கிராஸ் எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த டெல் கிராஸ் எஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போறது பிசிக்கல் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெல் கிராஸ் எஃப் வந்து நமக்கு ஜீரோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தட் இஸ் இர்ரோட்டேஷனல் அப்படிங்கிறது மீனிங். அதுலேயே ரொட்டேஷனல் அண்ட் இர்ரோட்டேஷனல் மீனிங் இருக்கு பாருங்களேன். ரொட்டேஷனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுத்திக்கிட்டே வருதுன்னு வச்சோம். சரி, நீங்க இப்படியும் சுத்தலாம் இல்லாட்டி இப்படியும் சுத்தலாம், அது பேஸ்ட் ஆன் தி அந்த வேல்யூஸ், ரைட்டா? அப்ப இந்த இப்போ பாசிட்டிவா நெகட்டிவ் அப்படின்னா அந்த கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இந்த மாதிரி டெல் கிராஸ் எஃப் அப்படிங்கிறது இர்ரோட்டேஷனல், அதாவது ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம லிக்விட் எடுத்துக்கிட்டா லிக்விட் எடுத்து சொல்லிக்கலாம். இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா சர்க்குலர் பாத்துல இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது, ஒரு இதுல போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் அந்த டூல்ஸ் அந்த மேக்னெட்டிக் டாட்ஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அலைன் ஆகி ஒரு மாதிரி சர்க்குலர் பார்த்து நமக்கு சுத்தி வரும். இது இப்போ நம்ம இந்த பக்கமா வச்சோம்னா இப்படியாக இருக்கும், மாத்தி இருந்துச்சுன்னா மாத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷனை மீன் பண்றது என்ன பாத்தீங்கன்னா இந்த டெல், அதாவது ரொட்டேஷனல் அப்படிமா. அப்ப அந்த டெல் கிராஸ் எஃப் சம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ரொட்டேஷனல். டெல் கிராஸ் எஃப் ஜீரோவா இருந்துச்சு வந்து இர்ரோட்டேஷனல் அப்படிங்கிறது அதற்கான மீனிங். இர்ரோட்டேஷனல் சுத்தலை அப்படிங்கிறது அதற்கான மீனிங். சரி, ஸோ இதான் பிசிக்கல் மீனிங் ஃபார் தி கர்ல் அண்ட் டைவர்ஜென்ஸ். சரி, ரைட். இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம், எதுனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில நம்ம பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெக்டர்ஸ்ல லாப்லாஸ் ஈக்குவேஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வரதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், அது பாத்தீங்கன்னா பாய்சான் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பாய்சான் அப்படிங்கிறது என்ன மீனிங்? டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் நாட். இட் ஹேஸ் சம் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து பாத்தீங்கன்னா பாய்சான். நமக்கு அதெல்லாம் வந்து சிலபஸ்ல நமக்கு இந்த பாய்சான் அப்படிங்கிறத மீன் பண்ணல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா லாப்லாஸ். அப்ப லாப்லாஸ் என்ன மீனிங் அப்படின்னா டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்ப டெல் ஸ்கொயர் பை அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து 3 டைமென்ஷன் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட், அதாவது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் அப்புறம் இசட் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல், இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ ஈக்குவல் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதான் பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். இதை நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல. ஸோ இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேவ் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியும் யூஸ் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். பெரும்பாலும் இதுல கேட்காங்களோ டைவர்ஜென்ஸ்லயோ இல்லை கர்லையோ கேட்கறாங்களோ இல்லையோ, இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாப்லாஸ் ஃபார்மேட் இருக்குல்ல, அது வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலும் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்லயும் கேட்பாங்க. சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ரோ பை இசட். இது நம்ம ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்னா ஆர் கமா தீட்டா கமா பை அப்படின்னு அர்த்தம். சரியா, ரைட். இவ்வளவுதான். இப்போ ஆர் மட்டும் ஃபங்க்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் எடுத்துட்டா நம்ம போதுமானது, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஏன்னா வேற எந்த டைமே நமக்கு இல்லை.
இப்போ நமக்கு தீட்டா டேம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான் வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதை நீங்கள் இங்கே போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து வராது. ஸோ அப்போ இதை பை மட்டும் இருந்துச்சுன்னா இதை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ சிம்பிளாக இதுதான் இதற்கான மீனிங். சரி, நெக்ஸ்ட் யூனிட் வெக்டர் என்னன்னு பாருங்க. யூனிட் வெக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என் கேப் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். தட் இஸ் ஆர் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர். இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, சரி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர் வெக்டர் வந்து பொசிஷன் வெக்டர்னு வந்து எக்ஸ்ஐ ஒய் ஜே பிளஸ் இசட்கே எழுதிருக்கேன் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து மாடுலஸ் கிடைச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டர், யூனிட் கேப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இதான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து ப்ரீவியஸாக இருந்த நடந்துச்சு பார்த்தீங்களா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன், அதெல்லாம் இது கேட்டுருக்காங்க, பழசுல இது கேட்டுருக்காங்க. ஸோ அதனால இதோட எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று போட்டுடலாம். சரி, அப்போ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன மீனிங் எடுத்துன்னா டெல் பை டாட் டி வெக்டார். டி வெக்டார் அப்படிங்கிறது கிவன் டைரக்ஷனல் வெக்டார். அது என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்து போடையில வந்து இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் சந்தேகம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா, இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது ஸ்கேலார் ஃபங்க்ஷன், இது ஒரு வெக்டார் நம்ம கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க அப்படின்னா டெல் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். அப்போ இந்த கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு கிரேடியன்ட் கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதுதான் ஸ்கேலார், இது வந்து வெக்டார். சரி, அப்போ எப்படி எழுதிக்கலாம், டெல் எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்னா என்னது, ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே டோ பை டோ ஒய் பிளஸ் கே டோ பை டோ இசெட். சரியா, இங்கிட்ட மல்டிப்ளிகேஷன், இந்த இடத்துல புள்ளி போடக்கூடாது, புள்ளி போட்டால் அது வந்து என்னவா மாறிடும், நமக்கு வந்து டைவர்ஜென்ஸாக மாறிடும். சரி, இப்போ என்னது வரும், 3x² y. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3x² yங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3க்குமே காமன். ரைட்டா, இங்கேயும் வரும், இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது இதை வந்து x² எக்ஸை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், அப்போ i வெக்டார் 6x y அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் இதில் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஒய் மட்டும். அப்போ என்ன கிடைக்கும், 3x² j அப்படின்னு கிடைக்கும். இதில் z டைம் இல்லை, அதனால இது வராது. அப்போ டெல் எஃப் அப்படிங்கிறது இதோட வேல்யூ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாருங்க இதோட ரிசல்ட் நமக்கு எப்படி தான் இருக்குது, வெக்டார்ஸில் கிடைக்குது. சரியா, ரைட், பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோங்க, டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ணணும். சரி, அப்போ டெல் டாட் எஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் புள்ளி வச்சுட்டு இந்த இது என்ன இருக்கணும், ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார் எழுதிக்கணும். அப்போ ஒன்றுமா ஐ இருக்குன்னா ஐ, ஜேனா ஜே, கேனா கே. அப்போ என்ன டேர்ம் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 இல்லாமல் எக்ஸோ ஒய்யோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம எடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 1 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது நமக்கு 0 வேறு. அப்போ என்டையர் டைம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். therefore is equal to 0 ஆனது டெல் டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 ஆனது நமக்கு வந்து சொலினாய்டல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ல் கண்டுபிடிக்கும். அப்போ கர்லுங்கிறது வந்து டெல் கிராஸ் எஃப். அப்போ ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட் என்னது எல்லாத்துலையும் 1 1 1 இருக்குது. அப்போ நம்ம இடத்துல இந்த இடத்துல என்னது, இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் சம் வேல்யூ, அதர்வைஸ் 0. அப்போ 0 இருந்தது இது வந்து ஒரு irrotational அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். ஸோ இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் என் கேப் கண்டுபிடிக்கிறது. அப்போ அங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ என் கேப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எஃப் கேப்னு வச்சுக்கோங்களேன். எஃப் கேப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் வெக்டார் டிவைடட் பை எஃப் அப்படி கண்டுபிடிக்கும். அப்போ எஃப் வெக்டார் நமக்கு என்ன இருக்குது, ஐ வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார் பிளஸ் கே வெக்டார் அப்படின்னு இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் பண்ணால் வரும் 1 + 1 + 1. அப்போ இப்படி கிடைக்கும். அப்போ √3 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கண்டுபிடிக்கிற மெத்தடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி கேட்டுருக்குறாங்க. இது எப்படின்னு பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் தி டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் பை ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் த ஹோல் ஸ்கொயர் அட் எ பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அலாங் வித் டேஞ்சன்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் பாருங்க, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் டெல் பை இன்டு டி வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டு. சரியா, டாட். அப்போ என்ன ஃபார்முலா எழுதிக்கோங்க, டெல் பை டாட் டி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்னது, இந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கிற பை வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஸ்கேலார் ஃபங்க்ஷன் x² y² z² நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும், இதை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வெக்டார் வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த டெல் பை வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும், அதை போய் என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு இந்த டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். அது வெக்டார் டேஞ்சன்ட் வெக்டார் ஐ வெக்டார் + 2j வெக்டார். சரி, எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டெல் பை கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன டெல் இருந்தையும் ஐ வெக்டார் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் பிளஸ்
கே வெக்டார் டோ பை டோ இசட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பை கிவன் ஸ்கேலர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ என்ன பண்ணணும், இந்த மூணையும் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா, எல்லா பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, டோ பை டோ எக்ஸ் என்னது, இப்போ எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், ஐ வெக்டார் 2x ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஜே வெக்டார் பாருங்க, இதில் வந்து ஒய்யை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கே வெக்டார் பாருங்க, கே அப்புறம் வந்து 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இது என்ன பண்ணாது, டெல் பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்லிக்கிறாங்க, அட்டு. அப்போ இந்த டெல் பை வந்து அட் பாயிண்ட் வந்து 1 1 -1. அப்போ எக்ஸ் வந்து 1 ஒய் வந்து 1 இசட் வந்து -1. ரைட்டா, அப்போ என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஐ வெக்டார் 2 அப்படி இல்லைக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 ஒய்க்கு பதிலாக 1. அப்போ இசட் ஸ்கொயர் பதிலாக -1. அப்போ என்ன வரும், 1 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஜே வெக்டார் வந்து 2 எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1 ஒய் வந்து அதே 1 தான், இசட் ஸ்கொயர் வந்து அதே தான் வருது. அப்போ -1 வராது, அப்போ 1. நெக்ஸ்ட் கே பாருங்க, இதில் மட்டும் மைனஸ் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஜெட்ல வந்து மைனஸ் இருக்கு. ரைட்டா, அப்போ -2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் பாருங்க, ரிசல்டன்ட் 2y வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் -2k வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ இதான் வந்து டெல் பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த டெல் பை வந்து இந்த டியோட டாட் ப்ராடக்ட் பண்ணணும். சரியா, நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு இந்த இதை இந்த ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து கேப் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ கேப் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டி வெக்டார் எடுத்துக்கோங்களேன். அப்போ டி கேப் கண்டுபிடிக்கணும். டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் டிவைடட் பை √1 + 4. ரைட்டா, அப்போ நம்ம ரிமைனிங் என்ன கிடைக்கும் பாருங்க, ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் டிவைடட் பை √5 அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ தான் இதோட என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, ஐ அப்போ 2 ப்ளஸ் பாருங்க ஜே அப்போ 2 × 2 இல்லை 4 டிவைடட் பை √5. ரைட்டா, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 4 + 2 6. அப்போ 6/√5 அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைரக்ஷன் டெரிவேட்டிவ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, ஸ்கேலார் வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டின்லேருந்து டைரக்ஷன் டெரிவேட்டிவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தடு. சரி.